ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து கடந்த 5 வருடங்களாக கேட்கப்பட்ட புதுத்தமிழ் கொஷின்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2022 கேட்கப்பட்ட புதுத்தமிழ் கேள்விகள் 100 முடிச்சிட்டோம். 2019 கேட்கப்பட்ட 100 கேள்விகளுமே வந்து முடிச்சிட்டோம். 200 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு 2018 கேட்கப்பட்ட அடுத்த 100 கொஷினில் 20 கொஷின் நம்ம முடிச்சிட்டோங்க. ஸோ அடுத்த 20 கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர். ஸோ இந்த 2 இடங்களில் தன்னோட பெயரில் தானே வந்து மடம் நிறுவனவர் வந்து யார் அப்படின்னா குமரகுருபரர். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஷின். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகர். ஸோ யாருங்க அது? சுவாமிநாத தேசிகர். அடுத்தது 3வது கேள்வி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? ஸோ கேள்வி என்னென்னா, இந்த பாடல் வரிகள் வந்து எத்தனாவது திருமந்திரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நமக்கான கேள்விங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3வது திருமந்திரம். அடுத்தது 4வது கேள்வி. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஸோ அங்கவியல் அப்படிங்கிறது திருக்குறளோட எந்த பகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம், பொருட்பாலில் எத்தனை அதிகாரம், காமத்துப்பால் இன்பத்துப்பால் இருக்கு இல்லைங்களா, அதில் எத்தனை அதிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது 5th கொஷின். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னா ஏமாப்புக்கான பொருள் க்ளாசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 6வது கொஷின். அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அடுத்தது இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க, ரொம்பவே ரிப்பீட்டட் ஆகிருக்கு அந்த டைமில். ஸோ இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். ஸோ அடுத்தது 8th கொஷின். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ எந்த நூலுங்க? சிலப்பதிகாரம். அடுத்த கொஷின் பாருங்கள். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 8 தொகையில் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. எந்த நூலுங்க? கலித்தொகை. அடுத்தது 10வது கொஷின். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? ஒரே ஒருத்தர் மட்டும் 2 புக் எழுதியிருக்காருங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். அடுத்து இன்றைக்கான 11வது கொஷின். என் கார் சிலம்பு மணியுடை அறியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. ஸோ இந்த பாடலில் மணி அப்படிங்கிறது மாணிக்கத்தை வந்து குறிக்கும். ஓகேங்களா? அந்த அரசட்டை வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மணிங்கிறது மாணிக்கத்தை வந்து குறிக்கும். இன்றைக்கான 12th கொஷின். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். அடுத்து 13வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. ஸோ எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி. ஓகேங்களா? அடுத்தது பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த கூற்றில் வந்து துகிர் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளம். அடுத்து இன்றைக்கான 5th கொஷின். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று 10. அடுத்தது இன்றைக்கான 16th கொஷின். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யாருங்க? சேக்கிலார். ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் வந்து யாருங்க? சேக்கிலார். ஸோ சேக்கிலார் வந்து எந்த நூலை படைச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கான 17th கொஷின். புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த கூட்டில் எந்த பறவையை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான 18வது கேள்வி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஸோ இந்த குறளில் வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பிறவி பெருங்கடல் இந்த திருக்குறளை வந்து ஏகதேச உருவக அணி தான் வந்து இடம்பெற்று வந்திருக்கு. அடுத்தது இன்றைக்கான 19th கொஷின். முட்டையிட்டது சேவலா பெட்டையா இப்படிங்கிறது வந்து எந்த வலுவில் வந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து என்னதுங்க, கேள்வியாக தான் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இலக்கணம் கேள்விகள் வந்துருச்சுனாலே ஆப்ஷன்ஸை தான் பார்க்கணும் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ திணைவலு, விடைவலு, மரபுவலு, வினாவலுன்னு இருக்குது. ஸோ திணை, மரபு, விடை எதுவுமே இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலங்கிற பட்சத்தில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்போ என்னங்க வரும், கேள்விக்குறி வந்துருச்சு அப்படின்னாலே என்னது தான், வினாவலு தான். ஓகேங்களா. அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஷின், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். ஸோ பார்த்தாலே தெரியும் கிளிஞ்சல் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு இந்த சொற்றொடர்களில் நமக்கு பொருந்தாதது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான 20 கொஷின்ஸ் பாருங்களேன், 5 நிமிஷம் தாங்க கடகடன்னு போயிடுச்சு. பிகாஸ் எல்லாமே கூற்று கேள்வி தான். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. எல்லாமே கூற்று கேள்விங்கிறனால 5 நிமிஷத்தில் நமக்கு இன்றைக்கான 20 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ Group 4 இல்லாமல் Group 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து தேவை, இப்போ தான் நான் வந்து பிகினர், எப்படி படிக்கணும் என்ன ஏதுன்னு தெரியல, ஸ்டடி மெட்டீரியல் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.